நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு கருத்தாடல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். CMR Tamil FMனுடைய இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சியில் மருத்துவம் சார்ந்து நாங்கள் பேசிக்கொள்ளவிருக்கிறோம். மருத்துவம் என்பதை விட எங்களுடைய உயிர்காப்பு தொடர்பில் இன்றைய நிலையில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக மீளவும் நாங்கள் பேச வேண்டியதும் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. உலக தொற்று நோயாக விளங்கக்கூடிய COVID-19 பரம்பல் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை. இருந்த போதிலும் ஓரளவுக்கு அதனுடைய பரம்பலுடைய எண்ணிக்கை விகிதாசாரம் என்பது முன்னரை விட கணிசமாக குறைவடைந்திருக்கிறது என்ற ஒரு சாதகமான செய்தியை இதுவரை வெளியாக இருக்கக்கூடிய அண்மைய நாட்களிலே வெளியாக வரக்கூடிய தரவுகள் காண்பிக்கின்றன. கனடாவிலும் தேசிய மட்டத்திலும் அவ்வாறான ஒரு சாதகமான நிலை, அதே போன்று ஒன்றாரியோ மாகாணத்திலும் அதே போன்று ஒரு சாதகமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களாக 500க்கும் குறைவான எண்ணிக்கையிலே இந்த தரவுகள் பதிவு செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற அதே நேரத்திலே உலக மட்டத்திலும் கூட அதிக பாதிப்பை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் கூட இந்த எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் COVID-19 ஆபத்து இல்லாமல் போய்விட்டதா? COVID-19 ஆபத்து மீண்டும் வருவதற்கான நிலை இருக்கிறதா என்ற கேள்விகளுக்கு பதில் தேட வேண்டி இருக்கிறது. அதை விட இந்த COVID-19 பரம்பலை முற்றாக இந்த பூமியிலிருந்து அகற்ற வேண்டுமாக இருந்தால் இன்னமும் நிறைய பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதிலே தனியாக மருத்துவத்துறை மட்டுமல்ல, மக்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பும் மிக மிக அவசியமானது என்பதுதான் இதுவரையான விஞ்ஞான பூர்வமான தரவுகள் காண்பித்திருக்கின்றன. மக்களுடைய ஒத்துழைப்பு பூர்ணமாக இருக்கின்ற பொழுதும் இந்த எண்ணிக்கையிலே வீழ்ச்சி ஏற்படுவதும், அது கவனக்குறைவாக தவிர்க்கப்படுகின்ற பொழுது அந்த எண்ணிக்கை அதிகரிப்பதுமாக இருக்கிறது. இதனை நெறிப்படுத்துகின்ற பொறுப்பு அரசுகளுக்கு இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்க வேண்டிய மிக பொறுப்புமிக்க பணிகளிலே ஒன்றுதான் சுகாதார நடைமுறைகளை பேணுதல் என்பதாகும். இந்த விடயங்களின் அடிப்படையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கை குறைவின் மத்தியிலே ஓரளவுக்கு தளர்வு நிலைமைகள் உலகம் பூராகவும் வருவதற்கான இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் அடிப்படையிலே அவை தளர்த்தப்படுவதற்கான சூழ்நிலைகள் ஏதுநிலைகள் ஏற்படுகின்ற ஒரு சமகால பகுதியிலே உங்களுடைய கவனத்தை ஏற்பதற்கும் நீங்கள் தொடர்ந்தும் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் விவரங்களை, கருத்துக்களை, தரவுகளை, தகவல்களை பெற்றுக்கொள்ளும் ஒரு முக்கியமான பிரமுகரை இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்கார்பரோ ஹெல்த் நெட்வொர்க்கிலே அவசரகால சிகிச்சை பிரிவினுடைய இணை மருத்துவ பணிப்பாளராக பணியாற்றக்கூடிய இளஞ்செழியன் அம்பலவாணர் அவர்கள், டாக்டர் இளஞ்செழியன் அம்பலவாணர் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அவரிடம் இருந்து பல விடயங்களை சமகாலம் சார்ந்து பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இது உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது என்பதை மட்டும் அறிமுகத்தில் சொல்லிக்கொண்டு மேலதிகமாக பேசிக்கொள்ளலாம். வணக்கம் டாக்டர் இளஞ்செழியன் அம்பலவாணர் அவர்களே. வணக்கம். ஆமாம் டாக்டர், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு முதலில் CMR Tamil FM சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு விடயமாக ஆரம்பிக்கலாம். முதலில் தற்போது இந்த எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறது என்பதை தரவுகள் காண்பிக்கின்றன. நீங்கள் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், இந்த இடர்களை இன்னல்களை நேரடியாக கண்ணுற்றவர் என்ற அடிப்படையிலே உங்களுடைய கருத்து என்ன? அந்த இது எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு போற COVID-19 நம்பர் குறைஞ்சு கொண்டு போற இது எங்களோட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லயும் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. புதுசா COVID-19 சிவியர் COVID-19 பேஷண்ட் நம்பர்ஸ் குறைஞ்சு கொண்டு போகுது. அது எங்களோட ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, அக்ராஸ் எங்களோட ப்ராவின்ஸ்லயும் அக்ராஸ் த கண்ட்ரிலையும் அதே தான் நம்பர் குறைஞ்சு கொண்டு போகுது. அது உண்மையா ஒரு என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு. ஆனால் இது ஒரு சாதகமானது, COVID-19 முடிவுக்கு வருகிறது என்ற எண்ணப்பாட்டிலே மக்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய எண்ணப்பாடு எவ்வாறு இருக்கிறது? இந்த எண்ணிக்கை என்பது மிக விரைவிலே இந்த ஆபத்து குறைந்து விடும் என்பதற்கான ஒரு சமிக்ஞையா, அல்லது ஆபத்து இன்னும் இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இது ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கிற நேரத்துல எங்கட பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு COVID-19 கேஸ் கூட இல்லாமல் நாங்கள் நிப்பாட்டினோம் என்றால் இன்னும் ஒரு அவுட் பிரேக், இந்த 4th வேவ்
வருமா என்ற கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ம். ஒரு கேஸ் இருக்க மட்டும் ம். இந்த சம்மர் கொஞ்சம் குறைஞ்சு போய்க்கல, அதாவது ஃபால்ஸ் தொடங்குற டைம்ல கொஞ்சம் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிக்கல இன்னொரு அவுட் பிரேக் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. இது வந்து நாங்க இப்ப 3 அவுட் பிரேக்ஸ் போயிட்டுது. 4வது அவுட் பிரேக் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து வேக்சினேஷன். நாங்க எல்லாரும் வேக்சினேட் பண்ணி, அதாவது அபவுட் 12 இயர்ஸ் 12 வயசுக்கு மேல உள்ள எல்லாரும் வேக்சினேட் பண்ணி தொடர்ந்து நாங்கள் கவனமாக இருந்து இந்த பரவலை கண்ட்ரோல் பண்ணினோம் என்றால் இந்த 4வது அவுட் பிரேக்கை நாங்கள் தடுக்கலாம். நீங்கள் சொன்னது போல நாங்களும் கண்கூடாக பார்க்கின்ற விடயம் இந்த எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறது என்பது, இந்த இந்த தரவு என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் கூட நீங்கள் குறிப்பிட்டது போல 0 லெவலுக்கு, ஒரு பூச்சிய லெவலுக்கு இந்த நிலை வருமாக இருந்தால்தான் நாங்கள் ஓரளவுக்கு உறுதியாக நம்பலாம் இந்த ஆபத்து வராமல் தவிர்க்கப்படும் என்பது தொடர்பாக. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த குறைந்த எண்ணிக்கை இருப்பதற்கு காரணம் தடுப்பூசி வழங்கப்படுவதா அல்லது இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதா? எல்லா ரீசனும் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுது. வேக்சினேஷன் வந்து தடுப்பூசி போடுறது வந்து அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசன் வந்து இந்த நம்பர்ஸ் குறைஞ்சு போறதுக்கு காரணம். ரெண்டாவது வந்து ஸ்டில் நாங்க வந்து ஒரு லெவல் ரீசனபிள் கட்டுப்பாடோட இருக்கிறோம், அதாவது லாக்டவுனுக்குள்ள இருக்கிறோம். மற்றது வந்து அன்னெசரியான டிராவலிங்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிருக்கிறோம். மற்றது பொதுமக்கள் ஆல்மோஸ்ட் தே நோ ஆல்ரெடி எல்லாரும் வந்து they learned how to prevent it. So we had to continue it. நாங்க இதை தொடர்ந்து இது ஆல்ரெடி இப்ப நாங்க ஆல்மோஸ்ட் 1.5 years ஒரு 2வது வருஷமா இந்த அவுட் பிரேக் போய்கொண்டிருக்கு. ஸோ ஸ்டில் நாங்க இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணினா தான் இந்த பேண்டமிக்ன்றதை கம்ப்ளீட்டா எரடிகேட் பண்ணலாம். மற்றது கனடால மட்டுமல்ல, எல்லா பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்லயும் வந்து இந்த COVID-19 எரடிகேட் பண்ணினா தான் எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து இந்த கண்ட்ரோலுக்கு வரும். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய ஆபத்து என்பது இந்த வேரியன்ட் என்று சொல்லப்படக்கூடிய தெரிவடைந்த வைரஸ் மூலமாகத்தான் அதிகம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் எல்லோரும் கூறுகிறார்கள். அந்த COVID-19 அந்த மூல பிரதியில் இருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேரியன்ட்டிலே ஆல்பா, பீட்டா, காமா மற்றும் டெல்டா என்று பிரதானமாக இவற்றை அடையாளப்படுத்துகிறார்கள். நாங்கள் சாமானியர்கள் அல்லது ஊடகத்துறை சார்ந்தவர்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு டெல்டா மிக மிக ஆபத்தானதாக தெரிகிறது. உங்களை பொறுத்தவரையிலே இதுவரையில் வந்திருக்கக்கூடிய இந்த வேரியன்ட்டிலே எது அதிக வீரியம் கொண்டது, எது அதிக பாதிப்பை, உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது? the variants வந்து டிரான்ஸ்மிஷனை கூட்டுது, ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணுது, பரவுறதுக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 45% கம்பேர்ட் டு த நார்மல் வேரியன்ட்ஸ், நார்மல் ஒரிஜினல் வைரஸை விட இந்த டெல்டா வேரியன்ட்ஸ் வந்து 45% மச் மோர் டிரான்ஸ்மிசபிள், ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணும். மற்றது வந்து அப்ப ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணோட இட் கேன் காஸ் சிவியர் டிசீஸ். ஏனென்றால் அது வந்து வைரஸ் வந்து ஸ்மார்ட் ஆகி தே ஆர் மியூட்டேட்டிங் டு எங்கட உடம்புல இருக்கிற எதிர்பார்க்கிற வெல்லக்கூடிய மாதிரி இந்த மியூட்டேட் பண்ணுது. அதான் இந்த டெல்டா வேரியன்ட்ஸ் வந்து இந்தியால இவ்வளவு டிஃபிகல்ட்டி வந்ததும். மற்றது வந்து இப்ப இங்கிலாந்துலயும் வந்து திரும்ப டெல்டா வேரியன்ட்ஸ் கூடிக்கொண்டு போகுது. அப்ப ஓன்லி வே நாங்க இத வெல்ல முடியும் வேக்சினேட் பண்றதால. எல்லாரும் 100% வேக்சினேட் பண்ணினா we can win this delta variant also. சரி, ஆனால் இந்த வேரியன்ட் என்பது எந்த அளவுக்கு அந்த மூல பிரதியாக இருக்கக்கூடிய COVID-19க்கு செயலாற்றுவது போல இந்த வேரியண்ட்டுக்கும் செயலாற்றும் இந்த தடுப்பூசிகள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்றால் அதே பொதுவாகவே இந்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் ஒவ்வொரு தரவுகளை தருகிறார்கள். இந்த எஃபிகசி ரேட் என்று சொல்லப்படுகின்ற எதிர்ப்பாற்றலை தரக்கூடியவை என்று பார்க்கின்ற பொழுது அது ஃபைசராக இருக்கலாம், மொடர்னாவாக இருக்கலாம், அஸ்ட்ராசெனெகாவாக இருக்கலாம், ஜான்சன் அண்ட் ஜான்சனாக இருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இந்த
80, 90, 95% அந்த எதிர்ப்பாற்றல் என்ற ஒரு விடயம் இந்த வேரியன்ட் என்று வருகின்ற பொழுது அதே அளவில் இருக்கிறதா அல்லது அது குறைவடைகிறதா? அதுக்காக ஏதாவது தரவுகள் சான்றுகள் இருக்கின்றனவா? இங்கிலாந்துல இருந்து வந்த டேட்டா வந்து இப்ப ரீசெண்ட் திஸ் மந்த்ல வந்த டேட்டா படி அவளோட டெல்டா வேரியன்ட்ஸுக்கு எதிராக போத் mRNA வேக்சின் மொடர்னா அண்ட் ஃபைசர் அண்ட் ஆஸ்ட்ராசெனிகா வந்து இட்ஸ் எஃபிகேஷியஸ், ரைட்? அண்ட் இந்த 3 வேக்சினும் வந்து ப்ரூவ் பண்ணது வந்து இந்த வேரியன்ட்ஸ் பை டேக்கிங் த வேக்சின் யூ கேன் ப்ரிவென்ட் த வேரியன்ட்ஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த டேட்டா வந்து இந்த மந்த் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்கு. ஸோ இங்கிலாந்துல வந்து டெல்டா வேரியன்ட்ஸ் வந்து didn't cause a big outbreak. It creating a number வந்து கொஞ்சம் கூடினது இந்த month, but they didn't have a big outbreak ஏனென்றால் vaccination. They vaccinated all the 50% of the population வந்து first dose எடுத்துட்டினம். Almost around 20% has 2 doses vaccine. So உங்களுக்கு வந்து 1 dose is not enough. We have to take 2 doses. அதான் இப்ப second dose வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணினோம். So இப்ப இன்டர்வல குறைச்சிட்டினம் என்ற வேக்சின் சப்ளை வந்து குட் டைரக்டோடியா. So 2 doses. Vaccine வந்து 2 roles, 2 important role. One is reduce the transmission, also reduce the severity of the sickness. So even if you get, it will be milder. So you won't get ICU க்கு போய் சிக் பண்ணி வென்டிலேட்டர் இருக்கணும் இல்ல. So the vaccine வந்து more than one role. புரிகிறது. இந்த வேக்சின் வழங்கப்படுகின்ற செயல் திட்டம் ஒரு மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது. அதில் நீங்கள் குறிப்பிட்டது போல அது வேரியண்ட்டுக்கும் செயலாற்றுகிறது என்பது ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. இருந்தாலும் கனடாவை பொறுத்தவரையிலே ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய அண்மைய தரவுகளை பார்த்தால் இந்த பரம்பல் எண்ணிக்கையிலே மொத்த எண்ணிக்கையிலே 25% டெல்டா வேரியன்ட் என்று சொல்கிறார்கள், டெல்டா 3 என்று. அவை இதனுடைய ஆபத்து எந்த கட்டத்தில் இருப்பதாக நீங்கள் கணிப்பீடு செய்கிறீர்கள் தற்பொழுது ஒன்டாரியோ மாகாணத்திலே? இன்னும் வந்து இந்த மந்த்துக்கு தான் டெல்டா வேரியன்ட்ஸ் வந்து ப்ராமினன்டா வருது. ஆனா in few months time it can be the dominant strain or in few weeks time. ஆனா இப்ப dominant strain வந்துச்சுண்டா there is a risk to have a fourth wave of outbreak. It's June, July, August or in September timeல அந்த ஒரு ரிஸ்க் ஆல்வேஸ் எங்களுக்கு இருக்குது. அந்த ரிஸ்கை மிட்டிகேட் பண்ணணும்டா, அவாய்ட் பண்ணணும்டா வேக்சினேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். எல்லாரும் we had to vaccinate. எங்களுக்கு still there is a lot of reluctance in family. Kids vaccinate பண்ணாம இருக்கணும். 12 to 18 years இப்ப வேக்சினேஷன் வந்து mRNA வேக்சின் வந்து அப்ரூவ் பண்ணிருக்கு. And it's a safe vaccine. They proved it in Europe, America, all the research data says it's a safe vaccine. கனடாவை பொறுத்தவரையிலே நான் இன்று காலையிலே பார்த்த தரவுகளின் பிரகாரம் சுமார் 61% முதலாவது வேக்சினை தடுப்பு மருந்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த சதவீதம், இரண்டாவது வேக்சினுடைய சதவீதம் மிக குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த நிலையிலே நாங்கள் ஒரு ஒப்பீட்டை செய்தால் இந்தியாவில் இந்த டெல்டா வேரியன்டினுடைய பாதிப்பு வந்த பொழுது வட மாநிலங்களிலே பிரதானமாக டெல்லி உட்பட்ட பகுதிகளிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பெரும் எண்ணிக்கையிலே மக்கள் பலியாகும் நிலை ஏற்பட்டது. வீதிகளிலே சடலங்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். மக்கள் மூச்சு விட முடியாமல் வீதிகளிலே இறந்து மடிவதை காண்பிக்கின்ற காணொலிகள் எல்லாம் பார்த்தோம். உடல்கள் எரிக்கப்படுகின்ற வரிசையிலே காத்திருக்கின்ற செய்திகளை காணொலிகளை எல்லாம் பார்த்தோம். இது பெரும் பீதியை ஏற்படுத்தியது மக்கள் மத்தியிலே. ஆனால் அதே வேரியண்டை தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இங்கிலாந்திலே கட்டுப்படுத்தி விட்டார்கள். இங்கே இப்பொழுது ஒன்டாரியோவிலும் அது சில வீடுகளிலே எதிர்காலத்திலே ஆதிக்கம் செலுத்தலாம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்தியாவில் அந்த அளவுக்கு வருவதற்குரிய காரணம் என்ன? Again, இது வந்து பப்ளிக் ஹெல்த் ஃபெயிலியர் என்று தான் சொல்லலாம். There is political reason they didn't take public health advice as a serious to prevent this outbreak. And அவங்களோட public health measures வந்து fail ஆயிட்டுது. And the vaccination also they didn't have. in India வந்து பெரிய population and enough vaccination, and the hospital வந்து they were not ready. prepare பண்ணல, இவ்வளவு population, இவ்வளவு cases வேற, இவ்வளவு preparedness, everything was failed more or less. இப்ப நாங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேவுக்கு பிறகு every hospital வந்து first, second, third, fourth
ஸ்டேஜஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் வச்சிருக்கோம். இப்போ எங்களுக்கு இப்போ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு இருக்கு இவ்வளவு கேஸுக்கு போனோன்னு நாங்கள் ஸ்டேஜ் 2க்கு போவோம். எங்களோட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல 50 கேஸ் வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு அவர் லெவல் 2 ப்ரிப்பேர்னஸுக்கு போய் லெவல் 3 அப்படி எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா we had a pandemic planning. Right? And the planning படி hospital not only hospital is prepared, health ministry is supplying our this thing we have. அப்ப நாங்க ஹாஸ்பிடலை ஷட் டவுன் பண்ணி whole hospital can be treated COVID patient மாதிரி or whole hospital can converted into ICU. அப்படி எங்களோட லெவல் ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்தது. அதுக்கு ரீசன் வந்து நாட் ஓன்லி இட்ஸ் ஹெல்த் கேர் ஸ்ட்ரக்சர் வந்து இருந்தது, மற்றது எல்லா சப்போர்ட்டும் இருந்தது. Not only political support and also public support. நிர்வாக மட்டத்திலும் சரி, பொதுமக்கள் மட்டத்திலும் சரி, சுகாதாரத்துறை சரி, எல்லோரும் அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட அடிப்படையிலே செய்யப்பட்டதன் காரணமாக அந்த தயார்படுத்தல் நிலை அதிகமாக இருக்கிறது மேற்குலக நாடுகளிலே, கனடா போன்ற நாடுகளில் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் என்னிடம் ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஒருவேளை அங்கே முதலில் அடையாளம் காணப்பட்ட அந்த டெல்டா B1617 என்று சொல்லப்படுகின்ற அந்த வேரியன்ட் என்பது இந்தியாவினுடைய வட மாநிலங்களிலே பாதிப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது வீரியம் கூடியதாக இருந்து அதன் பின்னர் அது வேறு நாடுகளுக்கு பரம்பல் அடைகின்ற பொழுது அதனுடைய வீரியம் குறைந்து விட்டதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்ப ரீசன் வந்து இப்ப ஆல்ரெடி மற்ற கண்ட்ரிக்கு வரைக்கும் ஆல்ரெடி இந்த வேற கோவிட் வேரியன்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தது, டிஃப்ரெண்ட் வேரியன்ட். அப்ப இப்ப நாட் ஓன்லி சர்டன் பாப்புலேஷன் வந்து ஆல்ரெடி ஹேவ் அ நேச்சுரல் இம்யூனிட்டி. இப்ப கோவிட் வந்த ஆட்களுக்கு அந்த இம்யூனிட்டி வந்து பார்ஷியல் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் என்ன வேரியன்ட்ஸ் வந்தாலும். சேம் ஆல்சோ ஆல்ரெடி எல்லாரும் வந்து அட்லீஸ்ட் 1 வேக்சின் எடுத்துட்டினோம் அல்லது 2 வேக்சின். அப்ப ஆல்ரெடி அவைகளுக்கு பார்ஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதாலதான் அந்த சிவியாரிட்டி இந்தியால இருந்த மாதிரி மற்ற நாடுகள்ல இருக்கையில அவைகள் வேக்சின் எடுத்திருந்தது. மற்றது ஒரு பேஸ் லைன் பாப்புலேஷன் ஹெர்ட் இம்யூனிட்டி இருக்குது. இந்தியால அந்த ஹெர்ட் இம்யூனிட்டியும் இருக்கையில வேக்சின் இம்யூனிட்டியும் இருக்கையில. புரிகிறது. இன்னொன்று எல்லோருக்கும் அதிகம் பீதியை ஏற்படுத்திய விடயம் இந்த சுவாச பிரச்சனை. மூச்சு விட முடியாமல் மக்கள் இறந்து போகின்ற செயற்பாடு, அவர்களுக்கு வெளியில் வைத்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மூலமாக பிராணவாயுவை ஆக்சிஜனை வழங்குகின்ற செயல்பாடுகள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதே போன்றுதான் மேலத்திய நாடுகளிலுமே ஆக்சிஜன் வழங்கப்படுகிறது. அது அதனுடைய செயற்பாடு எவ்வாறு பயன் தருகிறது என்பதை பற்றி சொல்ல முடியுமா? ஏனென்றால் சிலர் கேட்கிறார்கள், இந்த ஐசியூவில் வைத்து வென்டிலேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செயல் திட்டம் வேறானதா, அல்லது இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மூலமாக ஆக்சிஜன் வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகின்ற செயல் திட்டம் வேறானதா, அல்லது 2-3 அல்லது ஒவ்வொரு பரிணாமங்கள் அவை இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதுக்கு ஒரு சுருக்கமான விளக்கத்தை தர முடியுமா? ஸோ இப்போ இந்த COVID-19 வந்து லங் இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணினோன்னா, லங் வந்து இன்ஃப்ளமேஷன் பண்ணி இன்ஃபெக்ஷன் பண்ணோன்னா ஆக்சிஜன் ஃபங்க்ஷன் வந்து குறையும். அதாவது லங்ஸால வந்து கூட ஆக்சிஜனேட் பண்ணலாம் இருக்கும் டிஷ்யூவை. அப்ப எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் கொடுக்கல இட் வில் ஹெல்ப் a little bit. பிரச்சனை வந்து நீங்க மானிட்டர் பண்ணணும் பேஷண்ட்ஸை. What is their stages? Every stages have different modality treatment. இப்ப some stages, early stage, just only the oxygen is low, supplemental oxygen வந்து ஹெல்ப் பண்ணிச்சுன்னா பாடி வந்து ஹீல் பண்ணிச்சுன்னா ஆன்டிபாடி கிரியேட் பண்ணி they will recover. சில பேருக்கு வந்து ஆக்சிஜன் கொடுத்தும் இந்த பாடி ஹீலிங் வந்து ஆன்டிபாடி ரியாக்ஷன் வந்து இல்ல, பாடி வந்து சிவியர் டிசீஸ்ண்டா அந்த ஆக்சிஜன் வெளியில ஆக்சிஜன் கொடுக்குற மட்டும் காணாது ரிகவர் பண்றது. அப்ப மெஷினால பிரீத் பண்ண வேண்டி வரும் என்றால் லங் வந்து பிரீத் பண்ணாம போயிடும். அப்ப லங் ஃபெயில் பண்ணிச்சுன்னா அவையோட சுவாசம் நின்றுடும். அதுக்குத்தான் வென்டிலேட்டர் ஈக்குவலன்ட், தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மோடாலிட்டி ஆஃப் வென்டிலேட்டர் மாடல். அதை இன்டர்வீன் பண்றது அன்டில் அந்த லங் வந்து நுரையீரல் வந்து ரிகவர் பண்ண மட்டும். சரி, செயற்கையாக அதை தொழில்பட வைத்தல் நடைமுறை. நான் நினைக்கிறேன் நபாரன் ஒரு செயற்பாடு என்பது அந்த பாதிக்கப்பட்ட நோயாளி என்பது சுயநினைவு அற்ற ஒரு சூழ்நிலையில் வைத்துத்தான் அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறதா? அப்படியா? இந்த வென்டிலேட்டர்ல மெஷின் ஆர்டிபிஷியலா பிரீத் பண்ணிக்கல, செயற்கையா பிரீத் பண்ண
அப்ப நாங்க வந்து பேஷண்ட்ஸை வந்து பேரலைஸ் பண்றோம். ஏனென்றால் இல்லாட்டிக்கு வந்து அந்த மெஷின் வந்து பிரீத் பண்ணாது. எந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆயிருக்கணும். மற்றது வந்து இட்ஸ் நாட் நாங்க வந்து டியூபை வந்து லங்குக்குள்ள போட்டு டியூப் வந்து மெஷின்ல கனெக்ட் பண்ணி மெஷின் வந்து பிரீத் பண்ணுது. அப்ப நீங்க இந்த பேஷண்ட் வந்து சுயநினைவா இருந்துச்சுன்னா பெயின்ஃபுல்லா இருக்கும். மற்றது வந்து கோஆர்டினேஷன் பண்ணாது மெஷினோட பிரீத் பண்றதுக்கு. அப்ப இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட். சரி, ஒரு செயற்கையான கோமா நிலைமைக்கு அந்த நோயாளி இட்டு செல்லப்படுகிறார்னு வைத்துக் கொள்ளலாமா? செயற்கை கோமா என்ற நாங்க மருந்தை கொடுத்து அவையில மயக்கத்திலையும் வச்சிருக்கணும். சில வேளை சிவியர் டிசீஸ்ல வந்து மசில் சைம் வந்து ரிலாக்ஸா வச்சிருக்கணும். அப்ப மருந்தை கொடுத்து அதை செய்த ஒரு மெஷினை பிரீத் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு லாங் ரிகவர்னோட ஸ்லோவா டேப் பண்ணி மெஷினை டர்ன் ஆஃப் பண்றது. நேச்சுரலா ரிகவர். இந்த வென்டிலேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை சுவாசம் வழங்கப்படுகின்ற ஒரு நிலை, நீங்கள் சொன்னது போல ஒருவருக்கு செயற்கையாக சுயநினைவற்ற நிலைமையை தோற்றுவிக்கப்பட்டு அவர் ஒரு கோமா நிலையிலே வைக்கப்படுகிறார் என்றால் அவர் அந்த ஆபத்திலிருந்து மீண்டு வருவதற்கான சாத்தியங்கள் எத்தனை சதவீதம்? அதே நேரத்திலே அவ்வாறு மீண்டு வருவதற்கு எடுக்கக்கூடிய காலம் எவ்வளவு? ஸோ லாஸ்ட் ஒன் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸின் படி ஒருத்தர் வென்டிலேட்டர் போனா மினிமம் வந்து 14 to 16 daysல இருக்கு. they have to be in ventilator at least 2 weeks வென்டிலேட்டர் இருக்கணும். அடுத்தது வந்து அவையோட வாய்ஸை பொறுத்து அவையோட கோமோபிலிட்டி, வேற ஏதாவது சிக்னிஃபிகன்ட் வேற மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கா, டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், அவையோட ஜென்ரல் வெல்பீயிங், ஏதாவது அதர் கோமோபிலிட்டி எல்லாம் வந்து ஃபேக்டர் கண்ட்ரிபியூட் பண்ணும் அவையோட ரிகவர்லி. ஸோ ஆஸ் சயின்ஸ் வந்து அட்வான்ஸ் பண்ணிக்கல we learned a lot about how to treat COVID. அப்ப நாங்க இப்ப வென்டிலேட்டர்ல மட்டும் இல்ல, இப்ப நாங்கள் நியூ மெடிகேஷனும் கொடுக்குறோம் ட்ரீட் பண்றதுக்கு. லைக் ஆர்டிபிஷியல் 2-3 ஆன்டிபாடிஸ், லைக் ஆர்டிபிஷியலா ப்ரிப்பேர் பண்ண ஆன்டிபாடி. தேர் ஆர் வேரியஸ் மெடிகேஷன், ஸ்டீராய்ட் கொடுக்குறோம் அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு. அப்ப அந்த மருந்துகளும் கண்ட்ரிபியூட் பண்ணும் ரிகவர் பண்றதுக்கு. அப்ப நியூ மெடிகேஷன்ஸ் அவைலபிள் ஐசியூ லெவல் ட்ரீட்மெண்ட்ல. இதுல ஒரு விடயம் எங்கள் நாட்டில் நடந்த விடயம் அல்ல, இந்தியாவில் நடந்த விடயம். ஆனால் அது தொடர்பாக சிலர் வெளிப்படையாக பேசுவதில்லை, பேச முடியுமான்னு தெரியவில்லை. பேசினால் வழக்குகள் பாய்ந்துவிடும் என்ற அச்சின் காரணமாக பேசாமல் இருக்கிறார்கள் தெரியவில்லை. ஒரு செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு மிக முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது சிகிச்சை அளிக்கப்படுகின்ற பொழுது என்று சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் தேவைக்கு அதிகமான சிகிச்சை வழங்கப்பட்டு அவர்கள் கொரோனாவினுடைய பாதிப்பை விட கொரோனாவுக்காக வழங்கப்பட்ட சிகிச்சைகள் காரணமாக அவர்களுடைய இந்த கலங்கள் ஓர்கன்ஸ் செயலிழந்து மரணமடையும் நிலை வருகிறது என்று சொல்கிறார்கள். அதே மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அவருக்கு மாரடைப்பு வந்து விடுகிறது என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. அதுக்கு 2 உதாரணங்களை நான் சொல்கிறேன். வசந்தன் கோ நிறுவனர் வசந்தகுமார் அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்ட முறையும் அவருடைய இறப்பும், அதே போன்று பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்ட முறையும் அவருடைய இறப்பும் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் இங்கிருந்து அது தொடர்பாக கருத்து கூற முடியுமாக இருந்தால் உங்களுடைய அவதானிப்பிலே அது தொடர்பில் உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். எனக்கு பர்டிகுலரா அவையோட இந்த நீங்க சொன்ன கேசஸ் வந்து எனக்கு தெரியாது இன்ஃபர்மேஷன். பட் இப்ப நீங்க கோவிட் ஸ்பெக்ட்ரம் எடுத்தீங்கன்னா கோவிட் வந்து ஒரு they can affect any organs, right? Primarily வந்து breathing and respiration or pulmonary lungs தான் affect பண்ணும். பட் எல்லா ஆர்கன்ஸையும் affect பண்ணலாம். 2 ரீசன் வந்து ஒன்று வந்து வைரஸ் வந்து கோஸ் பண்ணலாம், இன்ஃப்ளமேஷன், ஹார்ட்டை இன்ஃப்ளமேஷன் பண்ணலாம், லிவரை இன்ஃப்ளமேஷன் பண்ணலாம், கிட்னியை இன்ஃப்ளமேஷன் பண்ணலாம். 2வது வந்து இந்த வைரஸ் வந்து ட்ரிகர் பண்ற இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் எங்களோட பாடியில வந்து இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனால சம் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் வந்து that can create more like organ disease. இப்ப நீங்க ஹார்ட் எடுத்தா there is 2-3 things affect பண்ணும் கோவிடால. மயோகார்டைட்டிஸ், அதாவது மசில் இன்ஃப்ளமேஷன் பண்ணி அப்ப ஹார்ட் வந்து வீக்கா போகலாம். and COVID itself heart weak போய்க்கல they can get heart attack, they can develop blood clots, right? And இப்ப நீங்க நியூயார்க்ல கேஸ் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ்ல நியூயார்க்ல lot of COVID patient வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது.
they had increased heart attack and ஆம். அப்ப அது stroke it can even covid ஆல வந்து இந்த blood clots பண்றவங்க stroke incidence கூடுனது even people kidney failure வந்துலாம் அப்ப மல்டி ஆர்கன் அது வந்து இண்டிவிஜுவல் கோமோபிடிட்டியை பொறுத்தும் அவங்களோட ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸை பொறுத்தும் இட் கேன் அஃபெக்ட் விச் ஆர்கன். அப்ப இது வந்து ஒரு ஆர்கனை மட்டும் இல்ல, இட் கேன் அஃபெக்ட் மல்டி ஆர்கன் ப்ராப்ளம், டிபெண்ட்ஸ் ஆன் த கேசஸ், டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி. அப்ப கோவிட் வந்து கேன் கோஸ் ஹார்ட் அட்டாக், கேன் கோஸ் பிளட் கிளாட்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்கை கொடுக்கலாம் கோவிட் ஆஸ் அ காம்ப்ளிகேஷன். இந்த இப்ப கோவிடால இருக்கிற ஆக்கள் மோஸ்ட் ஆஃப் ஆக்கள் இருக்கிறது இந்த ரீசனாலேயும். புரிகிறது. நேரடி தாக்கத்தை விட அதனுடைய சிகிச்சைகள் காரணமாக ஏற்படுகின்ற பாதிப்புகளாக அவை அமைந்து விடுகின்றன. சிகிச்சை இல்ல, அந்த காம்ப்ளிகேஷன் ஆஃப் த டிசீஸ், அதாவது பக்க விளைவுகள் காரணமாக. புரிகிறது. அந்த விளக்கத்துக்கு நன்றி. இப்பொழுது ஒருவருக்கு கொரோனா தொற்று COVID-19 பாதிப்பு வந்துவிட்டது என்றால் அவர் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படி பெற்றுக்கொள்வதாக இருந்தால் எவ்வளவு காலத்துக்கு பின்னர் அவர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? கோவிட் வந்த தடுப்பூசி எடுக்கலாம். கோவிட் வந்து ஃபுல்லா ரிகவர் பண்ணணும். அவரோட ஐசோலேஷன் பீரியட் முடியணும் 2 வீக்ஸ். அண்ட் ஒரு சிம்டம்ஸும் இல்லாட்டிக்கு 2 வீக்ஸ் சிம்டம் ஃப்ரீண்டா போய் கோவிட் வேக்சின் எடுக்கலாம். ஸோ நீங்க கோவிட் இன்ஃபெக்ஷன் உங்களோட கோவிட் ஐசோலேஷன் வந்து 2 வீக்ஸ். ஸோ அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டா ரிகவர் பண்ண எல்லாம், ஃபீவர் இல்ல, காய்ச்சல் இல்ல, கம்ப்ளீட்டா ரிகவர். ஐ வில் கிவ் 2 more weeks. அதுக்கு பிறகு நீங்க போய் கோவிட் வேக்சின் எடுக்கலாம். சிலர் மத்தியில், சமூகத்தின் மத்தியிலே இருக்கக்கூடிய நம்பிக்கை 3 மாத காலத்துக்கு வேக்சின் எடுக்கக்கூடாது கோவிட் தொற்றுக்கு உள்ளான ஒரு நபர் என்பது தொடர்பாக. இது சமூக மட்டத்தில் பரப்பப்படுகின்ற ஒரு தவறான நம்பிக்கையா அல்லது மருத்துவ ரீதியாக ஏதாவது காரணங்கள் அப்படி இருக்கிறதா கால நிர்ணயம் செய்வதற்கு? 3 மாதங்கள் கடந்துதான் தடுப்பு மருந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இந்த ஃபர்ஸ்ட் டைம், அதாவது டிசம்பர் ஜனவரியில சிடிசி ரெக்கமெண்டட், சிடிசி வந்து சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் இந்த யூஎஸ் பேஸ் 3 monthsக்கு பிறகு எடுக்க சொல்லி 2 ரீசன் இருந்தது. ஒன்று வந்து அந்த நேரம் வந்து வேக்சின் சப்ளை வந்து குறைவா இருந்தது. மற்றது வந்து நீங்க கோவிட் இன்ஃபெக்ட் பண்ணினா உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்டிபாடி ஃபார்ம் பண்ணி இருக்கும் ரிகவர்னா. அந்த ஆன்டிபாடி வந்து 3 monthsக்கு உங்களோட பாடியில இருக்கும். அப்ப உங்களுக்கு ரீஇன்ஃபெக்ஷன் ரேட் வந்து குறைவா இருக்கும் ஃபர்ஸ்ட் 3 months. சரி. அப்ப நீங்க வெயிட் பண்ணலாம் என்ற ரீசனால தான் இனிஷியலி 3 months டைமுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னது, அட்வைஸ் பண்ணது. பட் ஆஃப்டர் மந்த் எடுக்கலாம் வேக்சின். இந்த நிலையிலே யாரெல்லாம் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளக்கூடாது? ஏனென்றால் சில நோய் தாக்கங்களுக்கு உள்ளானவர்கள் வேக்சினை பெற்றுக்கொள்வது சிறந்தது, அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் சிலருக்கு அது ஆபத்தாக முடிந்து விடலாம் என்ற நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இதுல எது உண்மை, யார் எடுக்கக்கூடாது? இப்ப ட்ரூ கண்ட்ராண்டிகேஷன் என்று பார்த்தா, அதாவது உண்மையாவே யாருக்கு அப்சல்யூட்டா எடுக்கக்கூடாண்டா ஒருவரும் இல்ல, அப்படி ஒருவரும் இல்ல. அன்லஸ் இப்ப mRNA வேக்சின் எடுத்தா அப்சல்யூட்லி சிவியர் அலர்ஜிக் இருந்துச்சுடா, ஃபர்ஸ்ட் வேக்சின் எடுத்தவராக நீங்க வந்து சிவியர் அலர்ஜி, அனஃபிலாட்டிக் ரியாக்ஷன் என்ற ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும், அந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துச்சுன்னா செகண்ட் டோஸ் எடுக்கக்கூடாது. இந்த செகண்ட் டோஸ் கேண்டி இல்லாட்டிக்கு அந்த கோவிட் mRNA கம்போனன்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு கம்போனன்ட்ல அலர்ஜி இருந்துச்சுடா, சிவியர் அலர்ஜி. அதுல ஒரு கம்போனன்ட் இருக்கு கால் பெக், பாலிஎத்திலீன் கிளைகோல். அது வந்து காமனா எல்லா மருந்துகள்லயும் சின்ன சின்ன கம்போனன்ட்ஸ் இருக்கு, லைக் லாக்ஸேட்டிவ்ஸ்ல காமனா இருக்கு. சில பேருக்கு அந்த அலர்ஜி இருக்கிறாக்கள் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஆனா நாங்க பெக் அலர்ஜி இருக்கிறாக்களுக்கு கூட mRNA வேக்சின் கொடுத்தாங்க வித்தவுட் எனி ப்ராப்ளம். இந்த நீரிழிவு நோய் தாக்கம் உள்ளவர்கள் அல்லது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்கள், அப்படியானவர்கள் ஏதாவது இந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இருக்கிறதா? உண்மையா இப்ப உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இதய வருத்தம் இருந்துச்சுன்னா, அல்லது டயபிட்டிஸ் இருந்தா உங்களுக்கு கோவிட் வந்து ரிஸ்க் வந்து வெரி ஹாய். இப்ப நீங்க கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தா சிவியர் கோவிட் வர்ற சான்சஸ் கூட. அப்ப இவியல் they have to be prioritized, they have to get the vaccine. And இப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இப்ப முதல் ஒரிஜினல் கோவிட் வைரஸை விட இப்ப வேரியன்ட் வந்து கூட சிவியர் டிசீஸை கொடுக்கலாம்.
அப்ப உங்களுக்கு இதே வருத்தம் அதுகள் இருந்துச்சுன்னா பெட்டர் டு கெட் வேக்சின். உங்களுக்கு எதை பெனிஃபிட் வர்சஸ் ரிஸ்க பாத்தீங்கன்னா வேக்சின் வில் ப்ரொவைட் மச் மோர் பெனிஃபிட். ஆம் ஆம் ஆம். இந்த விடயத்தில் நீங்கள் சொன்ன தகவலின் அடிப்படையிலே எல்லோரும் எடுக்கக்கூடாது என்று யாருமே இல்லை. ஆனால் எடுத்து அவருக்கு பக்க விளைவு பாதிப்பாக வந்து அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகின்ற நிலை வந்தால் மட்டும் அவர் இரண்டாவதை தவிர்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஏனையவர்கள் எல்லோருமே அதை கட்டாயமாக பெற்றுக்கொள்வதன் ஊடாகத்தான் இதை ஒரு காப்பை எதிர்பார்ட்டில் அதிகரித்து கொள்ள முடியும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஏனென்றால் இப்ப நீங்க கம்யூனிட்டியை பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இப்ப 70% வேக்சின் வந்து ஆல்மோஸ்ட் 80% வந்தா கூட அந்த 20% population can keep the infection going. So 100% community vaccination will eradicate the pandemic. So we had to target 100%. சரி, இப்பொழுது நாங்கள் இந்த தடுப்பு மருந்துகள் தொடர்பாக கவனிக்கலாம். எங்களுக்கு பாவனிலே இருக்கக்கூடிய இந்த மருந்துகள் வரிசையிலே ஃபைசர், மொடர்னா, ஆஸ்ட்ராஜெனகா விவகாரம் தொடர்பிலே ஆஸ்ட்ராஜெனகா தொடர்பில் பக்க விளைவு ஏற்பட்டதன் காரணமாக அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோவிலே முதல் தடவையாக எடுக்க வேண்டியவர்கள் தேவையில்லை, ஆனால் இரண்டாவது முறையாக எடுக்கின்றவர்கள் எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனோடு கூடியதாக மருந்துகளை மாற்றி எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. அதிலே தான் ஒரு கேள்வி வருகிறது. ஃபைசர் எடுத்தவர் இரண்டாவது டோஸாக மொடர்னாவையோ ஆஸ்ட்ராஜெனகாவையோ எடுத்தவர், அது ஒருவர் ஏற்கனவே ஆஸ்ட்ராஜெனகாவை எடுத்தவர் ஃபைசர், மொடர்னா போன்ற மருந்துகளை எடுப்பது சாத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் இவ்வாறான விளைவு ஏற்படும். விளைவு என்பது சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். அது தொடர்பில் உங்களுடைய கருத்தை சொல்ல முடியுமா? இப்போ வந்து காமனா வந்து two broad category. mRNA vaccine வந்து Moderna and Pfizer, right? And the AstraZeneca vaccine is called vector vaccine or the Johnson and Johnson vaccine. இப்போ AstraZeneca எடுத்தாக்கள் வந்து mRNA vaccine இப்போ யூகேல இருந்தால் இந்த டேட்டா வந்தது. இங்கிலாந்துல இருந்த ரிசர்ச்சின் படி AstraZeneca ஃபர்ஸ்ட் டோஸையும் செகண்ட் டோஸ் mRNA vaccine எடுத்தாக்களுக்கு actually அவங்களோட ப்ரொடெக்ஷன் ஆன்டிபாடி லெவல் வந்து ஆக்சுவலி குட். ஏனென்றால் AstraZeneca created one kind of antibody, mRNA vaccine can create a little more antibody, different kind also. அப்ப it's worked better. இப்ப AstraZeneca இங்கிலாந்து வந்து பிரைமரி AstraZeneca கொடுத்தது, நாங்க வந்து few million AstraZeneca கொடுத்தது. The incidence of blood clots வந்து roughly between 1 in 60,000 to 100,000. அதுலயும் வந்து லைஃப் த்ரெட்டனிங் வந்து 1 in 10 million கைண்ட் ஆஃப். அப்ப இது ஒரு ரேர் சைட் எஃபெக்ட்ஸ். இப்ப நீங்க ரோட்ல வாக் பண்ணீங்கன்னா you have a chance of hit by a car is 1 in 1000. ஆனால் அதே ஒரு வாதம் தான் முன்வைக்கப்பட்டது இந்த AstraZeneca விவகாரத்தில் கூட. AstraZeneca நல்ல மருந்து, ஆனால் ஆபத்து வரலாம், ஆனால் மிக குறைந்த சதவீதம் என்று சொன்னாலும் கூட நீங்கள் சொன்னது போல விபத்து நடப்பது சாத்தியமாகலாம், அதுக்காக வாகனங்கள் யாரும் ஓட்டாமல் விடுவதில்லை என்பது போல. அப்படி இருந்தாலும் உயிர் தானே, மனிதன் தெரிந்து கொண்டு அந்த தவறை செய்யலாமா என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த விடயத்திலே ஒரு சாதகமான விடயம், சரி உங்களுக்கு அச்சமாக இருந்தால் AstraZenecaவை ஏற்கனவே பெற்றுக் கொண்டவர்கள் இரண்டாவது தடவை பெற வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு மாற்றாக இன்னொன்றுக்கு செல்லலாம். அதே நேரத்தில் இதுவரைக்கும் AstraZenecaவையோ அல்லது ஏனைய வேக்சினையோ பெறாதவர்கள் ஏனைய தெரிவுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு மருத்துவராக நீங்கள் இவ்வாறான விடயத்தை பரிந்துரை செய்வீர்கள். AstraZenecaவை தவிர்த்து விட்டு மொடர்னாவோ ஃபைசரோ எடுத்துக்கொண்டவர்கள் அதை மாற்றி எடுத்துக்கொள்ளலாமா? ஸோ நாங்க இப்போ இது வந்து எவ்ரிபடி இந்த இண்டிவிஜுவல் டிசிஷன். இப்போ வந்து AstraZeneca எடுத்தவர்கள் mRNA வேக்சின் எடுக்கிறதுல பெர்ஃபெக்ட்லி ஓகே. அதுல வந்து சயின்டிபிக் டேட்டா இருக்குது, they will get a good protection. And scientific data also சொல்லுது செகண்ட் டோஸ் AstraZeneca எடுத்தாக்களோட ஃபர்ஸ்ட் டோஸை விட செகண்ட் டோஸ் வந்து வெரி ரேர் சைட் எஃபெக்ட்ஸ், இன்சிடென்ட்ஸ் வந்து வெரி ரேர் the blood clots. அப்ப both are okay. பட் நீங்க வந்து இண்டிவிஜுவல் ஆக்கள் வந்து தாங்கள் வந்து டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணி ஃபேமிலி டாக்டரோட காய்ச்சி what is best for them, at least take second dose whichever you want. பட் எங்களோட சப்ளை வந்து பெட்டரா போயிட்டு இப்போ mRNA வேக்சின் வந்து இப்போ ஃபைசர் வேக்சின் சப்ளை வந்து எங்களோட ப்ராவின்ஸ் அண்ட் கண்ட்ரில வந்து இனஃப் இருக்குது. ஸோ நீங்க பெர்ஃபெக்ட்லி ஓகே டு கெட் அ ஃபைசர் வேக்சின் or mRNA வேக்சின் as a second dose also.
ஆமாம். இந்த பொதுவாக இருக்கக்கூடிய இந்த சிம்டம்ஸ் அல்லது பக்க விளைவுகள் வரிசையிலே சொல்லப்படுகின்ற விடயம், அ ஊசி போட்ட பின்னர் கை ஏற்படலாம் அல்லது வீக்கம் ஏற்படலாம், காய்ச்சல் போன்று ஏற்படலாம் அல்லது உடற்சோர்வு ஏற்படலாம். இது போன்ற விடயங்கள் பொதுவாகவே சொல்லப்படுகின்றன. அதே நேரத்திலே அந்த வழிகாட்டியிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் அடிப்படையிலே ஆபத்தான சமிக்ஞைகளாக என்னென்ன விடயங்கள் இருக்கும், அப்படி இருந்தால் நீங்கள் மருத்துவ உதவியை பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி மீளம் ஒரே விடயம் தான். ஆனால் கொஞ்சம் மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, இந்த வெவ்வேறு மருந்துகளை எடுக்கின்ற பொழுது, 2வது தடவையாக வேறு மருந்தை எடுக்கின்ற பொழுது, தடுப்பூசியை பெறுகின்ற பொழுது, ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பக்க விளைவுகளிலிருந்து மாறுபட்ட பக்க விளைவுகளாக இருக்குமா, அல்லது அந்த பக்க விளைவுகள் எந்த அளவுக்கு வெவ்வேறு தரங்களை கொண்டதாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்ப வந்து பக்க விளைவு வந்து டிஃப்ரெண்டா இருக்காது பெருசா. ஆனா இப்ப நீங்க செகண்ட் வேக்சின் எடுக்கல, ஆல்ரெடி உங்களோட லெவல்ல ஆன்டிபாடி இருக்குது உங்களோட பாடியில. செகண்ட் வேக்சின் பிரின்சிபல் வந்து 2 ரீசன். ஒன்று வந்து உங்களோட வேக்சின் வந்து 3 monthsல லெவல் குறையாம இருக்காம கீப் இட் அப், அதான் அந்த பூஸ்டிங் எஃபெக்ட், ரைட்? செகண்ட் வந்து உங்களோட அந்த வேக்சின் லெவல்ல லாங் லாஸ்டிங்கா வச்சிருக்க, மோர் தேன் a year, அப் டு இயர் உங்களோட வேக்சின் லெவல் அந்த ஆன்டிபாடி லெவல கீப் பண்றது, அதான் அந்த பூஸ்டர் எஃபெக்ட்ன்றது. ஒன்று வந்து இந்த ஆன்டிபாடி லெவல குறையாம இருக்கிறதுக்கும், மற்றது வந்து கீப் இட் ஃபார் அ லாங் டைம். ஆனா இப்ப செகண்ட் டோஸ் எடுக்கல, பாடி வில் ஹேவ் சம் கெமிக்கல் ரியாக்ஷன். அப்ப you will feel more feverish, more body aches and pains. That means you are producing more antibody. That's a good sign. ஆனால் அதனை கண்டு அச்சமடைகின்றவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எனக்கு ஊசி போட்டால் காய்ச்சல் வந்துவிடும், ஊசி போட்டால் கை நோய் வந்துவிடும், வீக்கம் வந்துவிடும் என்று அச்சப்படுகின்றவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். இப்ப நீங்க ஒரு மெஷினரிய ஒர்க் பண்ணீங்கன்னா, மெஷின் வந்து கிரியேட் லைக் ஹீட், ரைட்? இப்ப அதே மாதிரி தான் பாடியில ஆன்டிபாடி வந்து ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன். அப்ப இட் will create feverish. That means you are producing antibody. That means you are getting protection. ஆனால் இதிலே சிலருக்கு அறிகுறிகளே தென்படுவதில்லை, இந்த காய்ச்சலும் வருவதில்லை, கை நோவும் வருவதில்லை, அப்படி இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சிலருக்கு உடனடியாகவே அந்த பாதிப்பு அதிகம் பெறுகிறது, அச்சப்படுகிறார்கள், இது என்ன பாதிப்பாக இருக்கும் என்று. நீங்கள் சொல்வதை பார்த்தால் அது ஒரு நல்ல சமிக்ஞை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த பக்க விளைவு வந்தவர்கள் எல்லாம் உடல் ரீதியாக ஆரோக்கியமற்றவர்கள் அல்லது பலவீனமானவர்கள் என்றும், பக்க விளைவை உணர்ந்து கொள்ளாதவர்கள் பலமானவர்கள், ஆரோக்கியமானவர்கள் என்ற ஒரு கருதுகோளும் இருக்கிறது. இதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? இது வந்து இண்டிவிஜுவலை பொறுத்தது. என்றால் சில பேர் வந்து ஸ்லோவா ஆன்டிபாடி பில்ட் பண்ணுவினோம், சில பேர் வந்து சடனா பில்ட் பண்ணுவினோம். At the end both will have antibody, right? அப்ப சில பேர் வந்து அந்த ரியாக்ஷனை ஃபீல் பண்ணுவினோம், சில பேர் வந்து you on the go, you won't feel it, right? அப்ப உண்மையா வந்து இந்த ஃபீவரிஷ், பாடி ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன், அதுதான் நாங்க ஃபீல் பண்றோம். தட் மீன்ஸ் உங்களோட பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஆன்டிபாடியை, அதான் மீனிங். ஸோ இட்ஸ் போத் it doesn't mean that fever feel பண்றவங்க வீக் என்றும், ஃபீவர் ஃபீல் பண்ணா வீக் இல்லை என்றும். That's not different. Both are equal. Both will have antibodies more or less. அந்த விடயத்தில் இன்னும் ஒரு கேள்வி, இது மக்கள் சார்பானதான். அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி பெற்றுக்கொள்வதன் காரணமாக நீங்கள் சொல்வது போல ஒரு மிகச்சிறிய சதவீதமானவர்களுக்கு ஆபத்து வரலாம், உயிர் ஆபத்து வரலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து இப்பொழுது ஓரளவுக்கு ஏனைய வேக்சின்கள் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய நிலையை வழங்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே இருந்தாலும் கூட, அஸ்ட்ராசெனகாவினுடைய பாதிப்போடு ஒப்பீடு செய்கின்ற பொழுது இந்த மிக்ஸ் மச் மாற்றி தடுப்பூசிகளை பெறுவதன் காரணமாக உயிரிழப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டா? அப்படி இருந்தால் அதனுடைய சதவீதம் எவ்வாறு இருக்கும்? இப்ப இந்த சயின்டிபிக் டேட்டா வந்து இங்கிலாந்துல இருந்து வந்த டேட்டாவின் படி அப்படி ஒரு டேட்டா வந்து எங்களுக்கு இல்ல. உயிரிழப்பு வரும் என்ற, அதாவது mRNA AstraZeneca எடுத்துட்டு mRNA வேக்சின் எடுத்தாக்களுக்கு there is no single report of blood clots or any life threatening event. இப்ப நீங்க என்ன ஒரு மருந்தையுமோ என்ன ஒரு கெமிக்கலையும் ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்ணிக்கல, there is a risk of allergic reaction. A certain percent of people, I don't have the data, close to 1 in a million can have a severe allergic reaction. ஏனென்றால்
அந்த ஒரே ஒரு ரிஸ்க் தான். என்ன ஒரு புது மருந்தையும் எடுக்கலாம், அதான் ஒரு ஒன் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க். பட் இப்ப நீங்க அலர்ஜிக் ரியாக்ஷன் எல்லா வேக்சினேஷன் கிளினிக்லயும் they have enough trained people to treat that vaccination, the allergic reaction immediately. So எல்லா வேக்சினேஷன்லயும் இப்ப SHNS வேக்சினேஷன் கிளினிக், இப்ப சிட்டி trained medical doctors and nurses ஆயிருக்கணும். ஏதாவது allergic reaction வரனா chances of getting immediate allergic reaction is first 15 minutes. அந்த ரீசனுக்காக தான் நாங்க மானிட்டர் பண்றோம் first 15 minutes. If the first 15 minutes allergic reaction வராட்டிக்கு chances of having severe allergic reaction is very very rare. புரிகிறது. இந்த மருந்து தயாரிப்பிலே 2 விதமான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. ஃபைசர், மொடர்னா ஒரு விதமான தொழில்நுட்பத்தையும், AstraZeneca, ஜான்சன் அண்ட் ஜான்சன் போன்றவை இன்னொரு விதமான தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துகின்றன. ஆனால் இதை நீங்கள் மாற்றி எடுக்கின்ற பொழுது அது எவ்வாறு பொருந்துகிறது தொழில்நுட்ப ரீதியாக என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஆன்டிபாடி கிரியேட் பண்றது இந்த புரோட்டீன் பார்ட்டிகளுக்கு எதிராக. அப்ப AstraZeneca ஒரு சர்டன் புரோட்டீன் பார்ட்டிகளை ட்ரிகர் பண்ணும். அப்ப mRNA டிஃபரெண்ட் புரோட்டீன் பார்ட்டிகளை ட்ரிகர் பண்ணலாம் ஆன்டிபாடி. அப்ப நீங்க AstraZeneca ஃபர்ஸ்ட் டோஸ் எடுக்கல ஆல்ரெடி ஒரு ஆன்டிபாடி இருக்குது. இந்த mRNA எடுக்கல இட் வில் கிரியேட் a நியூ ஆன்டிபாடி அண்ட் ஆல்சோ அந்த பூஸ்ட் பண்ணும். அப்ப இட் ஹேஸ் a mutually beneficial effect. அதான் இந்த இங்கிலாந்து ஸ்டடியில இருந்து they found out. சரி. இந்த விடயத்திலே இன்னொரு விடயம், இந்த பிளாக் ஃபங்கஸ் அல்லது கரும்பூஞ்சை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தொற்று அல்லது நோய் தாக்கம் தொடர்பாக பேசப்படுகிறது. அதனுடைய பின்புலம் பற்றி சற்று விளக்க முடியுமா? ஸோ இப்போ நீங்க கோவிட் இன்ஃபெக்ஷன் எடுத்தீங்கன்னா அதுல 2-3 ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எடுத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஃபேஸ், வைரஸ் தாக்குது. வைரஸ் அது ஃபர்ஸ்ட் 10 days சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் 12 days. அதுக்கு பிறகு மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் இந்த எங்களோட பாடி கிரியேட் பண்ணுது ஆல் த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ். அந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணலாம். நுரையீரலை தாக்கலாம் அல்லது லிவரை தாக்கலாம். அந்த இன்ஃப்ளமேஷன் ஃபேஸ்ல ஸ்டீராய்ட்ஸ் மருந்த கொடுக்கறது அந்த இன்ஃப்ளமேஷனை சப்ரஸ் பண்றதுக்கு. சரி. அப்ப டெக்ஸாமெதசோன் இது காமன் ஸ்டீராய்டு, டேப்லெட் ஃபார்ம்லயும் இருக்கு, ஐவி ஃபார்ம்லயும், இந்த இன்ட்ராவீனஸ்லயும் ஏற்றுறது ஹாஸ்பிட்டல்ல அல்லது ஐசியூல. அப்ப இந்தியாவோ சம் அதர் கண்ட்ரிஸ் கோவிட் வந்த உடனே எல்லாரும் போய் ஓவர் த கவுண்டரோ அல்லது டாக்டர்ஸோட இருந்து இந்த ஸ்டீராய்டை வாங்கி they are taking it without understanding. அப்ப நீங்க இன்ஃபெக்ஷன் ஃபேஸ்ல ஸ்டீராய்டு எடுத்தா it doesn't have benefit. ஏன்னா இன்ஃபெக்ஷனுக்கு ஸ்டீராய்டு actually can suppress like immunity to make the infection worse. அதை விட இந்த ஸ்டீராய்டு நாங்க கொடுக்கறது இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் சப்ரஸ் பண்றதுக்கு இட்ஸ் ஆல்சோ சைட் எஃபெக்ட்ஸால உங்களோட ஜெனரல் நார்மல் இம்யூனிட்டியும் சப்ரஸ் பண்ணும். அந்த சப்ரஸ் பண்றதாலதான் குயிக்கா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது. என்றால் அந்த இம்யூனிட்டி இல்ல நீங்க ஸ்டீராய்டு எடுக்கல. அப்ப இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் காரணம் inappropriate use of steroid. அப்ப ஸ்டீராய்டு டேப்லெட்ஸை பிளாக் மார்க்கெட்லயோ அல்லது கிளினிக்லயோ ஃபார்மசில போய் they started to buy and understand பண்ணாம they are taking it. சரி. மருத்துவ ரீதியாக கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்திலே இந்த பிளாக் ஃபங்கஸ் கரும்பூஞ்சை ஆபத்து நிலையை மாறி இருக்கிறது. பெரிய அளவுல அப்படி ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இங்க எல்லா மருந்தும் பிரிஸ்கிரிப்ஷன் பேஸ், நீங்க ஃபார்மசில போய் வாங்கலாது. and steroid நாங்க only we are giving to the severe people on an inflammatory phase. and இங்க நாங்க நார்மலா ஸ்டீராய்டு பிரிஸ்கிரைப் பண்றது anybody இந்த கோவிட் ஃபங்க்ஷன் ஆயிருக்கல they require oxygen. and oxygen phase-க்கு வரைக்கல they require oxygen means they almost pass the first phase. அப்ப we are not giving the steroid. இப்ப நீங்க உங்களுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை அல்லது just having a fever and cough, it doesn't have any benefit. அதனால we are not prescribing the steroid. அப்ப அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ரேட் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். சரி. ஒருவேளை அந்த ஃபங்கஸ் பாதிப்பு வந்தால் அதுக்கான சிகிச்சை முறை என்ன? ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது.
அதாவது ஃபங்கஸுக்கு எதிராக ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட். இப்போ ஆன்டிபயோட்டிக் வந்து பாக்டீரியாவுக்கு எதிராக மாதிரி ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. சரி, நிறைவாக இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரத்தோடு கூடியதாக உங்களுடைய ஆலோசனையை பொதுமக்களை வழங்கிக் கொள்ளலாம் என்று நம்புகிறோம். ஆரம்பத்திலே சென்ற பேசப்பட்ட விடயத்தை என்னுடைய தொடர்ச்சியாக பேசிக்கொள்வோம். என்றால் இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் மக்கள் தீர்மானிக்கிறார்கள். உங்களுக்கு மருத்துவத்துறையினருக்கும் மருத்துவத்துறையினுடைய தரவுகளை திரட்டி அரசாங்கத்துக்கும் ஆபத்து நிலை என்ன என்று தெரியும். எதிர்காலம் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்ற திட்டங்களை நீங்கள் வகுத்திருப்பீர்கள். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே ஆபத்து நிலையின் அடிப்படையிலே நாங்கள் செயல் திட்டங்களை ஏற்கனவே தயார் நிலையிலே வைத்திருக்கிறோம், அதன்படி நடந்து கொள்வோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. எப்பொழுது வெளியிலே செல்லலாம், எப்பொழுது ஒன்று கூடல்களை வைக்கலாம், எப்பொழுது வலிமையான இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலாம் என்பது அது அவர்களுடைய எண்ணத்திலே தவறும் இல்லை. அதே நேரத்திலே சட்டம் சொல்லுகின்ற அடிப்படையிலே அந்த மட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்கு அவர்களுடைய ஒன்று கூடல்களோ அல்லது இந்த இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகின்ற செயல் திட்டங்களோ இனி அமுல்படுத்தப்பட போகின்றன. ஏற்கனவே வெள்ளிக்கிழமை இருந்து அந்த ஸ்டெப் 1 ப்ரோசஸ் கனடாவிலே டொரண்டோவிலே நடைமுறைக்கு ஒன்றாரியோ மாகாணத்தில் நடைமுறைக்கு வரப்போகிறது. இந்த நிலையில் வைத்து நாங்கள் ஒரு விடயம் ஆபத்து வந்ததன் பின்னர் பேசுவது, இன்னொன்று ஆபத்துக்கு முன்னர் பேசுவது. இப்பொழுது ஆபத்துக்கு முன்னர் நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரை என்ன? இன்னும் நெக்ஸ்ட் 3 months வந்து நாங்க வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏனென்றால் நியூ வேரியன்ட்ஸ் வந்து அப்படி ஸ்ப்ரெட் பண்ண போகுதுன்னு எங்களுக்கு இன்னும் தெரியாது. இட்ஸ் பிகமிங் டாமினன்ட். வேக்சினேஷன் வந்து 100% வர மட்டும் நாங்கள் வந்து வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். wear the mask, unnecessary-ஆ இந்த ஒன்று கூடல்களை அவாய்ட் பண்றது வந்து as much as possible it's better. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வேவ்லையும் செகண்ட் வேவ்லையும் தேர்ட் வேவ்லையும் பார்த்தது entire family is admitted to ICU sometimes. ஏனென்றால் they had some birthday party or some ஒன்று கூடல், right? So இப்ப நீங்க ஈவன் வேக்சினேட் பண்ணா கூட உங்களோட ஃபேமிலியில வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆன்டிபாடி ப்ரொடெக்ஷன் இருக்கலாம். உங்களோட நேச்சுரல் செல்ஃப் ப்ராப்ளம் அல்லது உங்களோட கோமோபிலிட்டி, உங்களுக்கு டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், அப்ப வேற ஆக்கள் வேற ரிஸ்க் லெவல்ல இருப்பினோம். அப்ப நாங்க அன்டில் இந்த பேண்டமிக் ஓவர் மட்டும் நாங்க கேர்ஃபுல்லா இருக்கிறபடியா இருந்தா தான் இன்னொரு வேவ் ஆஃப் பேண்டமிக் இன்னொரு சஃபரிங்க நாங்க அவாய்ட் பண்ணலாம். சோ 2 விஷயம். ஒன்று வந்து வேக்சினேஷன், எல்லாரும் வேக்சினேட் பண்ணணும், வாட் எவர் வேக்சின். இப்பதான் வேக்சினேஷன் சப்ளை வந்து இனஃபா இருக்குது. ரெண்டாவது வந்து ஸ்டில் கேர்ஃபுல்லா நெக்ஸ்ட் 3 to 4 months until winter time the covid cases வந்து இருக்க போகுது, ரைட்? சோ நாங்க இன்னும் எவ்வளவு கவனமா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு we can prevent it. நீங்கள் இந்த அவசர கால சிகிச்சை மையத்தினுடைய ஒரு இணை இயக்குநராக இருப்பதன் காரணமாக நீங்கள் எல்லாம் நேரடி சாட்சியம். இவ்வாறு இந்த மக்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அந்த இன்னல்களை அனுபவிக்கிறார்கள் என்று ஊர் வழக்கத்தில் சொல்வதாக இருந்தால் இந்த உத்தரிப்பு என்று சொல்வார்கள். அப்படி உங்கள் மனதை பாதித்த சம்பவங்களை ஏதாவது மக்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் பற்றி சுருக்கமாக கூற முடியுமா? ஸோ எங்களோட ஒரு டைம்ல அரௌண்ட் டிசம்பர் அண்ட் ஜனவரி எங்களோட என்டையர் எமர்ஜென்சி வார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் கோவிட் பேஷண்ட். ஆல்மோஸ்ட் எங்களோட நார்மலா எங்களோட கெப்பாசிட்டி வந்து அபவுட் 40 to 50 பெட்ஸ் எங்களோட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். மற்றது வந்து இந்த தேர்ட் வேவ்ல எங்களோட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து ICU அண்ட் ஃப்ளோரை கவர் பண்ணாங்க. என்றால் there's not enough doctors. And அவ்வளவு கோவிட் பேஷண்ட், we are overflowing COVID patient until May. April, May வந்து there's not enough doctors to cover the ICU. So நாங்க emerge doctors, we are trained in covering the ICU. So நாங்க extra shift help பண்ணது ICU. Even other hospital அப்படித்தான். அப்ப this we should not go back to that stage. Right? அப்ப ஒரே ஒரு 2 விஷயம் நாங்க செய்யலாம். ஒன்று வந்து vaccination, again wearing the mask and avoid unnecessary gathering in a large group. So எங்கட ஹாஸ்பிட்டல் ஸ்கார்ப்ரோ ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பிகஸ்ட் எங்கட எபிக் சென்டரா இருந்தது ஸ்கார்ப்ரோல. எங்கட all 3 sites, எங்களுக்கு 3 எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், 3 ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் இருக்கு. 3 கேம்பஸ்லயும் we had lot of COVID patient, lot of suffering.
most of them are like family members. One point of time we had like same family members, like 5 or 6 people in the ICU. But it was a like a konjam we passed that stage now. And நாங்க இப்ப இதே ஸ்டேஜை மெயின்டைன் பண்ணலாமா நெக்ஸ்ட் 6 months until இந்த பேண்டமிக் வந்து இந்த பேண்டமிக் வந்து எந்த வேர்ல்ட்ல எந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தாலும் இந்த டிராவலிங்கால இட் கேன் கம் பேக். ஸோ நாங்க எங்கட நாட்டுல மட்டும் இல்ல, ஈவன் வேர்ல்ட்லயும் வந்து ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்தா தான் we can relax. நிச்சயமா நிச்சயமா. நன்றி டாக்டர், உங்களுடைய நேரத்துக்கும் பொறுமையாக தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கும். நீங்கள் பணி முடிந்து வீட்டுக்கு வந்த சில நிமிடங்களில் நாங்கள் நிகழ்ச்சியில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அந்த வேலை சுமைகளுக்கு மத்தியிலும் இணைந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களையும் மருத்துவத்துறை சார்ந்த தகவல்களையும் மக்களுக்கு விளக்கி கூறியமைக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.